வேகமாக ஓடிட்டு இருக்க ஆற்றை கடக்கிறதுக்காக 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஆற்றங்கரையில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வரம் கடவுள்கிட்ட கேட்கலாம். முதல் நபர் கேட்டாராம், எனக்கு இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு தேவையான உடல் வலிமையை கொடுங்கன்னு. கடவுள் கொடுத்துருக்காரு. இவர் நீந்த ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு நீச்சல் சரிவர தெரியல அப்படிங்கிறதுனால உடல் பலத்தை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியல. 2வது நபர் எனக்கு ஒரு படகு வேணும் கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு படகு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த படகு எடுத்துகிட்டு போகும்போது அதுக்குள்ளே ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. படகு கவிழ்ந்து அவரும் மூழ்கிட்டார். 3வது அந்த பெண், நான் இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு வசதியாக ஆற்றுல தண்ணி எல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஆற்றுல தண்ணி வத்திருச்சு. இவங்க நடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. இதை கவனிச்சுட்டு இந்த பெரியவர் ஒருத்தர் கேட்டாராம், எப்படிமா இவ்வளோ புத்திசாலித்தனமாக நீ மட்டும் செயல்பட்ட? எனக்கு முன்னாடி இருந்த 2 பேர் செஞ்ச தவறுலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. பிறரிடம் தவறு இருப்பது தெரிந்தால் அது நம்மிடம் இல்லாத வகையில் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம். எல்லா அனுபவங்களையுமே நம்மளே தவறு செஞ்சு தான் கற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கண்ணால் பார்க்கறது மூலமாகவோ, கேள்வி ஞானம் மூலமாகவோ, இல்லை படிக்கிறது மூலமாக கூட நம்ம அனுபவங்களை பெற முடியும். பிறர் செய்த தவறுகள்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யவிருக்கும் தவறுகளை குறைச்சிக்கலாம்.